வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் தான். ஸோ தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச்ல பல விஷயங்கள் பேசினாரு. அதை பத்தி தான் இன்னைக்கான நேர்காணல் இருக்க போது. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச்ல ஏன் சர்ச்சை ஆகணும்னு இந்த மாதிரி பேசினாரா? இல்லை சார், பேசும்போது கொஞ்சம் சர்ச்சையானாதான் நீங்கள் பரபரப்பாக அதை பற்றி பேசப்படும். காமாஸ் அமைதியாக போய் அவர் அமைதியாக போயிட்டாருன்னா அதை பற்றி ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த படத்தை பற்றி ஒரு பெருசாக போகணும். அதே சமயத்தில் அவரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? இது வரைக்கும் பல கேள்விகள் வந்திருக்கு அவரை சுற்றி. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க விவாகரத்து பண்ணது இதானது, அப்புறம் நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ண போகிறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அதை தாண்டி இல்லை, சமீபத்தில் இவங்க சுசித்ரா ஒரு இது பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்க ஜெயம் ரவியுடைய ஒய்ஃப் ஆர்த்தியும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஒரு பெருசாக ஒரு வீடியோ கொண்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாமே வரும்போது அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படுது. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கார், ரஜினியோட மாப்பிள்ளையாக இருந்தார், முன்னாள் ரஜினியோட மாப்பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ரஜினியோட மாப்பிள்ளையாக இருந்தார். அந்த வகையில் உங்களுக்கு தமிழ், ஹிந்தி, அப்புறம் தெலுங்கில், அப்புறம் தெலுங்கில் அவருக்கு பெருசாக மார்க்கெட் கிடையாது. சாருங்கிற ஒரு படத்தின் மூலமாக தான் அது கொஞ்சம் இப்போ மார்க்கெட் வந்தது. சாரு தான் வாத்தின்னு ஒரு படம் இருந்துச்சு இல்லையா? அதான் தெலுங்கில் சாருன்னு வரும்போது அது கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் வந்தது. அதனால் இது ஒரு ஹிந்தியில் போய் 2-3 படம் பண்ண மாதிரி தெலுங்கில் வெர்ஷன் போய் பண்ணியிருக்காரு. இது தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு வருது இந்த படம். ஏறக்குறைய உங்களுக்கு அவர் இன்றைக்கி அவருடைய தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான். சரி, பெரும்பாலும் என்னென்னா, எங்கே ஒரு விவாகரத்து நடந்தாலும், எங்கே ஒரு பெண் பாலியல் ரீதியாக நடிகை, எந்த ஒரு நடிகை ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ அல்லது ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஒரு விவாகரத்து நடந்தாலும் முதல்ல தனுஷ் தான் பேசப்படுறாரு. ஏறக்குறைய தனுஷ் தான் அங்கே போனார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வகையில் உங்களுக்கு ஆர்த்தியோட என்ன லீக் பண்ணாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க, அதில் தான் இவங்க 2 பேர் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லப்பட்டது. அதில் ஜெயம் ரவியும் இருந்தார் அதில். ஆனாலும் கூட இந்த மாதிரி அவர் மேலே இருக்கிற அந்த கான்ட்ரவர்சி அப்படி இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான இன்னும் அது விடை பெறலை. மறுபடியும் அந்த கான்ட்ரவர்சி இருந்துகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலில் வேறு யாராவது ஒரு விவாகரத்து நடந்தாலும் கூட அநேகமாக அது நம்ம தலைவன் தனுஷுடைய வேலையாக இருக்குமோ அப்படின்னு யாராவது கிளப்பி போடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு இது இருக்குது. அதனால் அவர் ரொம்ப யோக்கியமானவர், படிதாண்டா யோக்கியமானவர்லாம் சொல்லிட முடியாது. அவரும் அவருக்கான விஷயங்களும் அது உண்டு. அதனால் அதுவே அவருக்கு அந்த மாதிரியே ஒரு ஆள் அப்படின்னு குத்தரையும் குத்த முடியாது. ஒரு நல்ல டைரக்டராக இருக்கார், நல்ல நடிகராக இருக்கார், ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கார். எப்படி உங்களுக்கு எஸ்டிஆர் எப்படியோ ஆக்ஷன், டைரக்ஷன் எல்லாமே கலந்துக்கிறார் இல்லையா? ஸ்டோரி எழுதுகிறாரு, பாட்டு எழுதுறாரு. இவரும் ஸ்டோரி எழுதுறாரு, பாட்டு எழுதுறாரு, டைரக்ஷன் பண்ணுறாரு. ஒரு இட்லி ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு, இட்லி கடை அவர் நல்லா வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும்போது இந்த மாதிரி வரும் கான்ட்ரவர்சியெலாம் வர்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அப்படி பதில் சொல்லும்போது தான் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் போகும், படத்துக்கும் ஒரு ப்ளஸ் ஆகும். அப்படி ரசிகர்களுக்கும் ஒரு திருப்தி தானே, பரவாயில்ல நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு. யாராவது சமூக ஊடகங்களில் கழுவி ஊற்றும் போது இவங்களும் பதிலுக்கு கழுவி ஊற்றணும் இல்லையா? அதுக்கு இப்போ ரஜினியோடைய ரசிகர்கள் இவங்க கழுவி ஊற்றுவாங்க, ஏன்னா அவர் பிரிஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு இதில். சமீபத்தில் மறுபடியும் கூட அவருடைய பேரன்களுக்காக ரஜினி கூட உட்காந்து இது பண்ணியிருக்காரு. அந்த வகையில் மறுபடியும் ஒவ்வொரு படம் சமயத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ரஜினி கூட ஒரு சுமூகமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. போன படத்தில் சமயத்துலேயும் அந்த மாதிரி ரஜினி கூட ஒரு சுமூகமான நடந்திருக்கு. இப்போவும் ரஜினி கூட சுமூகமாக நடந்திருக்கு. ஏன்னா ரஜினியுடைய ரசிகர்களாக இந்த படத்துக்கு பாதிப்போ கழுவி ஊற்றக்கூடாதுங்கிறனால ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ சுசித்ரா அவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு? இல்லை, அவங்க தான் அதிகமாக பேசுனது. லாஸ்ட் டைம் 4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுனாங்க, இது பண்ணாங்க. அவரையும் அவருடைய கணவரையும் சேர்த்து கேன்னு சொன்னாங்க, பல வகையில் பேசினாங்க. அவருடைய ரஜினி, ஐஸ்வர்யா ரஜினி கூட இது பண்ணி கூட பேசும்போது நிறைய பேசுனாங்க. அவங்க சில இடங்களில் தனுஷ் நல்லவன் தான், அவங்க சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய அவரை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க மற்ற ஆர்டிஸ்ட்டை விட. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அப்போலாம் அவர் நிறைய பேசலை. ஒரு வகையில் அவங்கள ஒரு மென்டல்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. லண்டன் போனாங்க, ஒரு 2 வருஷம் இருந்தாங்க. இவர் விவாகரத்து பண்ணால், 2வது ஒரு அட்வொகேட்டை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஒரு அட்வொகேட்டை கல்யாணம் பண்ணாங்க. மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ அதிகமாக பேசலை, ஆனால் அவ்வப்போது ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துட்ருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால், நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி
ஒருத்தருக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ளே அதாவது நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவன் குரல் கொடுக்குறான். யாருமே அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்கல. ஆனாலும் கூட அதை ஒரு சமூக ஊடகங்களில் அது கொஞ்சம் அது பரபரப்பு ஏற்படுது இல்லையா? ஆனால் அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒரு பெண் சொல்லும்போது அது கொஞ்சம் உண்மைன்னு நம்பிடுவாங்க நிறைய பேர். ஒரு ஆண் சொல்லும்போது கொஞ்சம் அதை இவனுக்குள்ள போட்டி இருக்குது, பொறாமை இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பெண் சொல்லும்போது இருக்கலாம், இவன் அவ்வளோ பெரிய யோக்கியம் கிடையாது இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு ஒப்பீடு வைப்பாங்க. அதனால் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு இருக்குது. சுச்சில் லீக்ஸ் அப்போ பதில் சொல்லல, இப்போ ஏன் அப்போ சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு இது வேண்டாம், பேச ஆரம்பித்தோம்னா இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் லென்த்தியாக போயிட்டே இருக்கும். வேறு வேலைகள் கெட்டு போயிடும். வேறு வேலைகள் நமக்கு நம்முடைய ஷூட்டிங் ஸ்பாட்டோ, ஷூட்டிங் போகிறது, கதை, அவர் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவார். கதை எழுதுவார், எல்லாத்தையும் கவனம் செலுத்தும் போது அதிலெல்லாம் கவனம் சிதறும் போது உங்களுக்கு சரியான படைப்பு தர முடியாது. இவரும் சினிமாக்குள்ளே இது பண்ண முடியாது. அதனால் அதை பற்றி மைண்டில் ஏற்றுக்காமல் நீங்கள் போயிட்டே இருந்தால் இது பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்க்கலாம். அப்போ அவங்கள தான் ஒரு மென்டல்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு, அது ஒரு மென்டல், அதுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க சில பேர். அது லூஸு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு கடந்துட்டார் அவர். இப்போ உங்களுக்கு அது அதிகமாக மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஏன்னா அவருடைய ரசிகர்கள் இவர்கள் எல்லாமே என்ன தலைவா அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் பண்ணும்போது பேச வேண்டிய அவசியம் ஏற்படும். ஓகே. ஆனா தனுஷோட பேச்சுல ஆணவம் தெரியுதுன்னு பல பேர் பேசினாங்க. அது ஒரு கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ரஜினி மாதிரி கொஞ்சம் ஆணவமாக பேசியிருக்காரு. அது ஒரு அவசியம்தான். ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் வளர்ந்தாச்சு இல்லையா? வளர்ந்தாச்சு. உங்களை ஏறக்குறைய உங்களுக்கு சரியான போட்டியாளர் அவருக்கு இப்போ என்ன சிம்பு வந்துட்டுருக்காரு. மறுபடியும் சிம்பு வந்துட்டாருன்னா அந்த போட்டி இன்னும் கொஞ்சம் இதாகும் போது நான் இருக்கேன் அப்படிங்கிற இவனும் கொஞ்சம் இது பண்ணி ஆகும். இந்த மார்க்கெட்டில் இருக்கேன், எனக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லணும். அவர் ஆணவத்தோடு பேசக்கூடிய சுபம் அதிகமாக இல்லை. ஒரு சில இடங்களில் பேசி ஆக வேண்டிய அவசியம் அது பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேனரிசம்லாம் ரஜினி மாதிரியே இருக்கு, பேசுறதும் ரஜினி மாதிரியே இருக்குன்னு, ரஜினி மாதிரி மாறுறாரோ இல்லை ரஜினி இமிட்டேட் பண்ணுறாரோ? இல்லை ரஜினியை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வராங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஆக்ஷன் ஹீரோக்கெலாம் வந்தாங்க. அவங்க எல்லாமே ஆக்ஷன் ஹீரோக்கெலாம் வரும்போது எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணாங்க. ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இந்த மாதிரி முத்துராமன்லாம் ஒரு போஸ்ட். அப்புறம் கார்த்திக் இவங்கெல்லாம் வரும்போது, கார்த்திக் பிரபுவெல்லாம் வரும்போது ரஜினியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அதே மாதிரி ரஜினியை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எஸ்கே, ஒரு தனுஷ் ஏறக்குறைய அவருடைய ரசிகன் தான் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு நேர்காணல்களே பேசும்போது சொல்லியிருக்கேன். வேற ஒரு படத்தில் பேசும்போது நான் அவருடைய வீட்டுக்கு போனதும் அது இங்கே வீடு ஏன் வாங்கினேங்கிறது அவர் மேலே இருந்த ஒரு பிரமிப்பு, அவர் மேலே இருந்த ஒரு அவரை ரொம்ப அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும், அதனால தான் அங்கே வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல நான் அவருடைய ரசிகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசிகன் சொல்லும்போது உங்களுக்கு அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் தன்னை அறியாமல் அதை ஃபாலோ பண்ணும்போது அவருடைய ஸ்டைல் அவங்களுக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கு இப்போ ரஜினியை கூட ஏறக்குறைய உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 படம் பண்ணலாம். அவர் ஒரு படத்தோடு முடிச்சுக்கலான்னு பார்ப்பார். ஆனால் மேடம் விட மாட்டாங்க. ஏன் 300 கோடி ரூபா வர சும்மா இருக்கலாமா, வீட்டில் ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க, போய் நடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்காகவே அவர் நடிச்சிட்டு இருக்காருன்னு வைங்க. அவர் ஓய்வு எடுக்கணும் அவரு விரும்புகிறாரு. அதாவது சொல்லுவாங்களே, மரம் ஓய்வு எடுக்க விரும்பினாலும் காற்று விடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் ஓய்வு எடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் வீட்டில் விடலை. வீட்டில் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்கன்னா, 300 கோடி ரூபா சம்பளம் வருது, 200 கோடி ரூபா சம்பளம் வருது, ஏன் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க, போய் நடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. அதனால் அவர் ஓடிக்கிட்டே இருக்கார் ரஜினி சார். அவருக்கு அடுத்தது வரும்போது யாராவது ஒருத்தர் அந்த இடத்த நிரப்பணும் இல்லையா, அவரை மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது, அல்ல அவரை மாதிரி ஒரு கதைகள் பண்ணுறது, அவரை மாதிரி அந்த கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னு சில கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள்கிட்டையும் கொஞ்சம் போகணும். ஏற்கனவே அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. மருமகனாக இருந்தார், இப்போ இல்லை, பிரிஞ்சு போனார் அப்படிங்கிற ஒரு கோபம் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அதனால தான் அவர் கொஞ்சம் சொன்னார், இல்லை நான் மருமகனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் அவருடைய ரசிகன், அவரை ரசிப்பேன், அவரை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்கிறது அதான். ஓகே, ஸோ தனுஷ் தான் அடுத்த ரஜினியா? தனுஷ் தான் அடுத்த ரஜினின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே விஜய் சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் கிளம்புறது. விஜய் கூட அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார்னு உருவாக்கணும் அப்படின்னு அது குமுதத்தில் நாங்கள் தான் போயிட்டு அதை ஒரு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இது பண்ணோம், அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் இது பண்ணோம். அதுக்காக விஜய் செலவெல்லாம் பண்ணார்.
ஏறக்குறைய ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அவர் வாங்கிட்டார். நீங்கள் அது காசு கொடுத்து வாங்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அது அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ரஜினிக்கு அவர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும். அது அந்த நேரத்தில் யாருடைய படங்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் யாருடைய படங்கள் பெரிய அளவு போயிருக்குன்னு பொறுத்து தான் அது. அந்த நேரத்தில் எஸ்கே சொல்லிட்டு இருக்காருல்ல, எஸ்கே வந்து அவரும் நானும் அவருடைய ரசிகன், அவர் படத்தில் ஒரு சின்ன சீனாவது வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து சிம்புவுக்கு இருக்கும் அந்த இது, சிம்பு சொல்லலை ஆனாலும் சிம்புக்கு இருக்கலாம். அப்புறம் விஜய் சொல்லிட்டு இருந்தார். விஜய் இப்போ வந்து காலாவதி ஆகிட்டார், சாரி இதை முடிச்சுட்டார், சினிமாவிலேருந்து வெளிக்கு போயிட்டார். கடைசியாக ஜனநாயகன் வந்து அது ஒரு இதாகும். ஏன்னா 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு வரும்போது அது அன்றைக்கி அந்த இது தெரியும். இப்போ வந்து அடுத்து தனுஷ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. தனுஷ் வரலாம், ஆனால் அவருக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அவருக்கான சில படங்கள் மெனக்கெட்டு உருவாக்குறாரு. அந்த படங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் தொடர்ச்சியான வெற்றிகள் தான் ஒருத்தரை வந்து சூப்பர் ஸ்டாராக உருவாக்கும். தொடர்ச்சியான வெற்றிகளாக இருக்கணும். அதை ஒரு படமாக அதை பிஸ்னஸ் ரீதியாக அவங்க பெரிய லெவலில் போகணும். அதெல்லாம் வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படம் வந்து 120 கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய உங்களுக்கு தெலுங்கில் எடுத்து தெலுங்கு ஏரியா பெரிய ஏரியா, தமிழில் ஒரு பெரிய ஏரியா, ஹிந்தி அதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியாச்சு. ஒரு பெரிய லெவலில் போவாங்க. அது ஏறக்குறைய இந்த படத்துக்கான ஒரு நிறைய கட்டிங்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் படம். அது 3 மணி நேரம் தமிழில் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. அது 3 மணி நேரம் படங்கள் சில நேரங்களில் நல்ல சாங் இருந்தால் கொஞ்சம் போகலாம். இப்போ தான் தட்லக் வந்து அதுவே வந்து பெருசாக போகலை. அதுவும் 3 மணி நேரம் நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நிறைய இழுத்துது. அதே மாதிரி எதுவும் இழுக்குமா என்னன்னு தெரியல. ராயனோட ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட வீட்டை பத்தின இருக்கிற சர்ச்சையை பத்தி பேசினாரு. இந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் அசாசினேஷன் பத்தி இருக்கிற சர்ச்சையை வந்து பேசினாரு. நான் அப்படி இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்லயும் வந்து ஒரு இஷ்யூ பத்தி அவர் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு? இல்லை, அங்கே ஒரு வீடு கட்டினாரு. அந்த வீட்டில் வந்து இவங்க போய் இருக்க முடியல, இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் வரல, அவங்க வரல, ஐஸ்வர்யா வரல. அதே சமயத்தில் ரஜினி சார் வீட்டுக்குள்ளே இவங்க போக முடியாத சூழ்நிலை வேற மாதிரி. அது வந்து வீட்டுக்குள்ளேனா ஹாலில் வரைக்கும் போகலாம், அவங்க உள்ள இதுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஒரு மரியாதை இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து எனக்குன்னு நான் இங்கே வீடு வந்து அந்த ரஜினி சார் இருக்கிற ஏரியாவில் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வீடு கட்டினேன்னா அதை பற்றியெல்லாம் பேசினார். அந்த சமயத்தில் அந்த ராயன் படத்துக்காக சொல்லப்பட்டது. அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இல்லையா. ரஜினி சாருடைய ரசிகர்களும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சாங்க. ஓகே, சரி நம்ம ஆள் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்துட்டாங்க இல்லையா. அது ஒரு திருப்தி. அவங்க சைட்லேயும் கொஞ்சம் அவங்கள வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் ராயனில் வந்து இவர் இருந்தார் இல்லையா, நம்ம பெரிய பாய் சொல்ல முடியாது, இப்போ ஏஆர் ரஹ்மான்ஜி அது இருந்தார். அது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய அளவு ப்ளஸ்ஸாக இருந்தது. அது ஒரு பெரிய லேன்ஸ். இது அந்த அளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இப்போவும் அதே தான் ஒரு சர்ச்சை கிளப்பியிருக்காருன்னா, இப்போ வந்து நான் அப்படிப்பட்ட இல்லை, நான் அவன் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் அந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் நான் யோக்கியமாக எதுவும் சொல்லலை, நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு பட்டும் படாமல் சொல்லியிருக்காரு. அவர் அந்த தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் தானே. இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இல்லாட்டி நம்ப மாட்டாங்க இல்லை ஜனங்க, இல்லை இவர் இப்படிப்பட்ட ஆள் தான் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதான் அவர் பேர் தான் வந்துட்டுருக்கு. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து அநேகமாக தனுஷுடைய கை இருக்கும். தனுஷ் தான் இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அதுக்காக ஒரு விளக்கம் சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி இப்போ தனுஷ் எப்படி இருக்காரு கேரக்டர் வைஸ்? ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு அப்படின்றது தான் சுச்சி லீக்ஸ் புட்டு வச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்காரு? இப்போ வந்து அவர் நல்லா இருக்காருன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்காரு. இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, பயங்கர பிஸியாக இருக்கார். ஒரு இட்லி கடை, இன்னும் 2-3 படங்களுடைய இருக்குது. அப்புறம் இவருக்கு அஜித்துக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய இது இருக்கிறனால அந்த பரபரப்பில் இருக்கார். அது வேறு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் அதுக்குள்ளேயே அந்த சூழல்கள் அதுக்குள்ளேயே இருந்துட்டு தன்னை தக்க வச்சுக்கணும் இல்லையா. அதை ஒரு பெரிய ரேஞ்சில் வந்தாகணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ரஜினி கமலுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு தக்க வச்சுக்கணும். அதுக்கான ஒரு முயற்சிகளோடு கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கார். கொஞ்சம் அவர் கொஞ்சம் நல்லதான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த கல்யாணம் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா சொல்லியிருந்தார், எங்கள் சொந்தக்காரங்களில் ஒரு பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அநேகமாக அவங்க சொந்தக்காரங்களை தேனியில் தான் அவங்க அப்பா இருந்தார். தேனியில் பார்க்க போகிறாங்களா, வேறு ஏதாச்சும் நாயுடு சமூகம் தான் நினைக்கிறேன். அவங்க நாயுடு சமூகத்தில் வேறு ஏதாச்சும் ஆந்திராவிலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு 10 வர போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு.
வந்துட்டு இருக்கு. ஆனால் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நான் வாழ மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இவங்க கூட எல்லாம் நான் சேர்ந்து வாழ விருப்பமே படவில்லை. ரஜினி சார் பல தடவை இது பண்ணிட்டாரு. பல தடவை வந்து உங்களுக்கு விவாகரத்துக்கு முன்னே பல சிட்டிங் பேசி பேசி அவங்க இது பண்ணல. அதே சமயத்தில் அவங்க வேற யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வீடு சொந்தமாக வீடு கட்டி தனியாக போயிட்டாங்க அவங்க. அதுக்கான அவங்க கல்யாணம் பண்ணாதான் அது தெரியும். ஏன்னா 2 பசங்க வேற இருக்கிறனால இவங்க வந்து உடனே முடிவு எடுக்கலை. 2 பேரும் யார் முடிவு எடுத்தாலும் கூட பசங்க பாதிப்பாங்களோங்கிற நினைப்பு ஒன்று இது வரும். அதே சமயத்தில் பசங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அதனால் 2 பேருமே வந்து யார் முந்தி கல்யாணம் பண்ணிக்கிறது, யார் பண்ணிக்காமல் இருக்கிறது, அல்லது தினந்தோறும் கல்யாணம் பண்ணிக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து குபேராக்கு இப்படி வந்து ஹைப் கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு இது சொல்லியிருந்தாரு, ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது அப்படின்ற மாதிரி. யாருக்கு இதை சொல்றாரு? அவருடைய எதிரிகள்னு யாருன்னு நினைக்கிறாரோ அவங்களாம் சொல்றாரு. அவருடைய எதிரிகள் வந்து பெருசாக அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து யார் அவரை பற்றி அதிகமாக அடிக்கடி பேசக்கூடியவர்களை தான் சொல்கிறாரு. அப்புறம் சினிமாவில் இருந்து அவரை வந்து அதிகமாக நீக்கி விட முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே சமயத்தில் அவருக்கான அந்த சில ரஜினி ஃபேன்ஸ் வகையில் சில இடங்களை கழுவி ஊற்றுவாங்க. அது அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அவருக்கு. இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து ரஜினியும் சொல்ல முடியாது அந்த மாதிரி. ரஜினி அவரை வந்து அதிகமாக அவரை பாதிக்க இது பண்ணல. அவரை பற்றி ஒன்றும் பேசவும் இல்லை. அதனால் அவரை பற்றி சொல்ல முடியாது. என்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிறது தான். ஒரு செங்கலை அப்படின்னு சொன்னால் என்னையா வந்து நான் ஒரு இடத்துல வந்தாச்சு, ஒரு இடத்துல நிற்கிறேன், நிலையாக நிற்கிறேன், எனக்கான ஒரு பேக்ரவுண்ட் உருவாக்கிட்டேன், நான் வந்து ஸ்டடியாக இருக்கேன், என்னை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வந்து முயற்சிகள் பண்ணலாம், அவங்கவுங்க வர காத்தடிக்கலாம், வந்து செங்கல் பேக்கலாம், யாராவது வெடிகுண்டு வீசலாம், இது பண்ணலாம். ஆனாலும் கூட என்னை யாருமே அசைக்க முடியாது. நான் மக்கள் மத்தியில் போய் உட்காந்துட்டேன், எனக்கான ஒரு இடத்த நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என் படம் வரத்துக்கு 1.5 மாசம் முன்னாடியிலேருந்தே அவதூறு என்ன வேணா பரப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தனுஷ் வந்து பீங் டார்கெட்டடா? இல்லை, ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்க இல்லையா, பேசுறதுக்கு ஒருத்தர் மாட்டணும். அந்த மாதிரி இவர் பெண்கள் விஷயத்தில் மாட்டிடுறாரு. யாராவது ஒருத்தரை சப்போஸ் வேற உங்களே வந்து மீட் பண்ணிட்டு போனாரா, அவங்க அடுத்து ஹீரோயினாக பண்ண போகிறாங்க போட்டுருக்கு, அவர் கூட ஒரு நட்பாக இருக்கார் அப்படின்னு வேற மாதிரி கொளுத்தி போட்டுருவாங்க. அவர் மேலே இருக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, பெண்கள் விஷயத்தில் அவர் கொஞ்சம் வீக்கானவருங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு இது பண்ணுறது, அதை வந்து கிளப்பி விட்டுருவாங்க. அல்லது அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டியாக இவங்களா அவங்கள ஆட்கள்லேயே யாராவது கிளப்பி விட்டாலும் விடலாம். பெரும்பாலும் ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்க ஏதாச்சும் ஒன்று, அல்லது அந்த படம் வர்றதுக்கு முன்னே அவரை பற்றி பேசும்போது தான் அடிக்கடி தனுஷ் ஏன் அது பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ கமல் சாரே பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, சுமார் 2 மாதம் என்ன பண்ணுவார்னா, எந்த பத்திரிகை எடுத்தாலும் அந்த படத்தை பற்றி தான் பேட்டி கொடுப்பார். தன்னை பற்றி பர்சனல் பேட்டியே இருக்காது. படத்தை பற்றி பேசலாம் வாங்க அப்படிம்பார். படத்தை பற்றி தான் பேசுவார். இந்த படத்தை இப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், படத்தை பற்றி ஃபுல்லாக பேசுவார். ஏன்னா ஒரு ப்ரொமோஷனாக அதை வந்து ஒரு தன்னுடைய பேட்டியாக எடுக்காமல் அது படத்துக்கான ஒரு பேட்டியாக வச்சுக்குவார். அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன். அது இதுவே ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி தானே. அந்த ஒரு லெவலில் வந்து இவங்களும் அது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் அதே மாதிரி தான் அந்த படத்துக்கான குபேராவுக்கான ஒரு பப்ளிசிட்டி தான் அது. ஆனா இது பர்சனலா தானே பேசினாங்க. பர்சனலாக பேசினாலும் கூட அதுவும் ஒரு பப்ளிசிட்டி தான். நடிகர் நடிகைக்கு பார்த்தும் எப்போவுமே வந்து நீங்கள் அவங்கள பற்றி எது பேசினாலும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். அவங்க ஒரு பேசக்கூடிய ஒரு பிரபலமாக இருக்கனால பேசு பொருளாக இருக்கும். எல்லோரும் கவனிப்பாங்க இல்லையா, அதனால் கவனித்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். அது ஒரு பரபரப்பு, அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். ஓகே. அந்த படம் வரும்போது அது ஒரு படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுது. கவனிக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கான் பார்க்கலாம் அப்படிங்கிற கவனிப்பாங்களே, அதே மாதிரி தான். ஓகே. ஆனா தனுஷ் பத்தி பாத்தீங்கன்னா காலங்காலமா பேசிட்டு இருக்காங்க. ஒல்லியா இருந்ததா இருக்கட்டும், அப்புறம் கலரா இருந்ததா இருக்கட்டும், 6 பேக்ஸ் இல்லாம இருக்கட்டும், அப்பெல்லாம் எதுவுமே வந்து பேசல. இப்ப சமீப காலமா வந்து வேற மாதிரி அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒல்லியா இருக்கிற. அதனால அவராகவே சில படங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டார். நீங்க என்ன கிண்டல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அவராகவே சொல்லிட்டார். என்ன மாதிரி பசங்கள்லாம் பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ஒரு என்ன எலும்பு 1/2 கிலோ எலும்பு, 5 கிலோ எலும்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது டயலாக் ஒன்று வந்திருக்கும். அவரை தன்னையே அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் மக்கள் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அவன் தன்னையே சுய முயற்சியோடு சொல்லிட்டு இருக்கான், தன்னை பற்றிய பெருசாக சொல்லும்போது அவன் தான் எப்படி இருக்கான்னு தனக்கு தெரியும், அதனால தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து கிண்டலாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அவனே கிண்டல் பண்ணிட்டான் இல்லையா, அவனையே தன்னை கிண்டல் பண்ணிட்டான், ஓகே இனிமேல் வேற யார் என்ன கிண்டல் பண்ணணும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஓகே.
இப்ப தனுஷ் மேல வந்து கேரக்டர் அசாசினேஷன் இது வந்திருக்கு. சோ ஃபேன்ஸ்லாம் எப்படி இதை எடுத்துக்கிறாங்க? ஃபேன்ஸ் அந்த படம் வரும்போது சில நேரங்களில் அதை மறந்துடுவாங்க. சில படங்களில் தோல்வி அடையும் போது ஏன் தலைவா என்னாச்சு அப்படிங்கிற இது பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் வந்து பெருசாக இது பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஃபேனாக இருக்கிறனால அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்கள ஐயோ இல்லை இவன் சொல்கிறதுலாம் தப்பு, இவன் வேணும்னு சொல்கிறான்னு சொல்லுவாங்க. நம்ம யாரை பற்றி சொன்னாலும் கூட இல்லை அவருக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லை, இவர் யார் எங்கேயாச்சும் காசு வாங்கிட்டு சொல்கிறாரு போலுக்குன்னு சொல்லுவாங்க. ஃபேன்ஸ் வந்து சினிமாவுக்குள்ளே எல்லாம் வர முடியாது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வர முடியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு குறிப்பிட்ட சில பேருக்கு தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்டலேருந்து நாங்கள் கேட்டு வாங்கும்போது எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அவருடைய கேரக்டர் எப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் சொல்லிடுவாங்க. சில இடங்களில் அந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை வந்து தவிர்க்க முடியாது. இன்றைக்கி எல்லாமே எல்லா படத்துக்கும் கேரவன்னு வந்தாச்சு. அது அந்த காலத்தில் ரஜினி கமல் நடித்த அந்த காலத்தில் சுமார் ஒரு 80களில் 70 90களில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேரவன் 90களில் தான் வருது. 80களெல்லாம் கேரவன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு மரத்தடியில் ஒரு நிழலில் தான் உட்காந்துருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய இது கிடையாது. இப்போ கேரவன் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு சில கட்சியெல்லாம் வந்து தனி நடிகரை வந்து டார்கெட் பண்ணும். அந்த மாதிரி தனுஷை வந்து எந்த கட்சியாந்து டார்கெட் பண்ணதா? இல்லை, எந்த கட்சியும் டார்கெட் பண்ணல. ஏன்னா கட்சி விஷயமா இது வரைக்கும் அவர் பேசவும் இல்லை, கட்சி சம்மந்தமாக எங்கேயும் போகலை. இப்போதைக்கு உங்களுக்கு விஜய் தானே பேசிட்டு இருக்காங்க, விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு கட்சி ஆட்கள் வரல. வேறு ஆட்கள் வந்தாலும் கூட கமல் வந்து அவர் டிஎம்கேவா அது பண்ணியாச்சு. கமல் சொல்லுங்க எம்பி ஆகிட்டார் அவர், அது ஒரு சரி. இவர் வந்து விஜய் தான் இப்போ அடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எந்த கட்சியிலும் இல்லை, கட்சியை சார்ந்து போகல. அந்த கட்சிக்காரங்கிட்டே அவர் தொடர்புகள் அதிகமாக இல்லை. அவருடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படிங்கிற சினிமாலே தான் ஃபுல்லாக முழுக்க இருக்கார். எதிர்காலத்தில் பார்க்கலாம், அது எதிர்காலத்தில் பார்க்கலாம். ஏன்னா எதிர்காலத்தில் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரஜினி மாதிரி ஒரு பெரிய ரேஞ்ச் வரும்போது அப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ தனுஷ் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பேசிட்டாரு. அண்ட் நெகட்டிவிட்டி அவரை சூழ்ந்து இருக்கிறதுனால அவர் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக போகிறாரோ, என்ன சொல்ல வராரு? இல்லை, நெகட்டிவிட்டி அவரை சுற்றி இருக்குது, இந்த மாதிரி உருவாகிட்டு இருக்கு. சரி, அதை வந்து அதிலேருந்து நான் இல்லை, அந்த மாதிரி இல்லை, அதை என்னை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை முழுக்க நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும். மக்கள் மத்தியில் அவரோட ஆடியன்ஸ் மத்தியில் வந்து நான் அந்த மாதிரி இல்லைப்பா, நான் உங்கள் கூட இருக்கேன், நான் நல்லவன் தான் அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த கான்ட்ரவர்சி கிட்ட தாண்டி, இந்த நெகட்டிவிட்டிகளை தாண்டி அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மேடையிலும் கிடைக்கும் போது அந்த மேடையில் நான் அப்படிப்பட்டவன் இல்லை, என்ன வந்து இந்த மாதிரி வார்த்தைகளாலும் இந்த மாதிரி கறி பூசுறது மூலமாகவும் என்னை யாருமே அசைக்க முடியாது. நான் வந்து ஒரு இதுவும் ஒரு செங்கலும் அதை ராணியும் பிடுங்க முடியாது, ஒரு செங்கலும் இது பண்ண முடியாது என்ன, இது இந்த மாதிரி வார்த்தைகள் வரும், அதை தாண்டி நான் நிற்பேன் அப்படிங்கிறதான் அது அவசியமாக இருக்குது, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. ஓகே சார். ஸோ தனுஷோட இன்டென்ஷன் என்ன, ஏன் அப்படி இவர் பேசினாரு அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ நாளைக்கு வந்து குபேரா ரிலீஸ். ஸோ பாப்போம் படம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத. நேரத்துக்கு நன்றி.